இவரின் முழு வீடியோ பார்க்க கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும். நம்மளோட அடுத்த ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தோம்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம வேலூர் விதை திருவிழாவில் தான் நம்ம இதை ஆரம்பிச்சோம். இன்னைக்கு கடைசி ஒரே ஒரு பேக்கெட் தான் இருக்கு. மொத்தம் ஒரு 10 கிலோல 10 × 4 40 பேக்கெட்ல ஒரே ஒரு பேக்கெட் தான் இருக்கு இந்த 3 நாள்ல. காரணம் இதனுடைய டிமாண்ட் அவ்வளோ அதிகம். ஏன்னா நெய் மிளகாய்க்கு தமிழ்நாட்டில் ஏற்கனவே டிமாண்ட் அதிகமாயிருச்சு. காரணம் அதை விளைவிக்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வமா அந்த விதைகளை வாங்கி வாங்கி போட்டுட்டே இருப்பாங்க. அது சரியா வர மாட்டேங்குது அப்படின்றத நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க. காட்டு யானைன்றது யானை நுழைஞ்சா கூட அந்த நெல் பயிர்ல தெரியாதான். அந்த அளவுக்கு உயரம் வளரக்கூடிய 10 அடி வளரக்கூடிய நெல் ரகம் தான் காட்டு யானம். அந்த காட்டு யானத்தோட அரிசி இருக்கு நம்ம கிட்ட. இது செமி பாலிஷ்ட். இதை நீங்க சோறு ஆக்கி குழம்பூத்தி சாப்பிட முடியும். கம்புல முக்கியமா இந்த நாட்டு கம்பு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த நாட்டு கம்பை நம்ம தமிழ்நாட்டிலேயே பெருசா யாரும் பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு சில பழங்குடியினர் மக்கள் மட்டும்தான் அந்த மலைகளை விதைக்கிறாங்க. ஏன்னா இதுதான் பெருசா அந்த கிளிகள் சாப்பிடாம இருக்கக்கூடியது. 5 வகையான அரிசி: கருப்பு கவனி, பூங்கார், மாப்பிள சம்பா, பால்குட வாழை, தூயமல்லி. இந்த 5 ரகமான அரிசியும் கூட சேர்த்து இன்னொரு 2-3 ரகத்தையும் சேர்த்துக்கிறோம். அப்ப என்ன நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குதோ இது மட்டும் மெயின். இந்த 5 அரிசியும் சேர்த்து அது கூட சுக்கு, மிளகு, இது இல்லாம சில மூலிகைகள், இது எல்லாத்தையுமே போட்டு இது கூட அரைச்சி இந்த ரைஸ் கஞ்சி மிக்ஸா கொடுக்குறோம்.